ஒரு அண்ணன் தங்கச்சி, எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் அண்ணனுக்கும் எனக்கும் சண்டை. என்ன சண்டையாக இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள்? அண்ணனுக்கும் எனக்கும் சண்டைனா, இப்போ எங்கள் அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டைனா சொத்து சண்டையாக இருக்கும். எனக்கும் எங்கள் அண்ணனுக்கு சண்டைனா ஏதாவது சீரு சண்டையாக இருக்கும். என்ன மஞ்சள் சேலை வாங்கி கொடுக்காம விட்டுருப்பான், சண்டை. இப்போ எங்கள் அண்ணன் பூக்குழி இறங்குது, மாலை ஓட்டிருக்குன்னு எனக்கு தகவல் தெரியுது. அப்போ பூக்குழி இறங்குற அன்னைக்கு விரத விடணும், வீட்டுக்கு வந்துடுன்னு எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி கூப்பிடுதா என்னைய. அவன் ஃபோன் பண்ணலாங்க, நான் யாரு? எங்கள் அண்ணன். எப்பா ஒரு மரியாதை வேண்டாமா? கூப்பிடுதாலும் கூப்பிடணும்ல. இப்போ எங்கள் அண்ணன் மாலை போட்டிருக்கு, மாலை போட்டு விரதம் இருக்கிறவங்க மனசில் கோபம் இருக்காதுங்க, எந்த விரோதமும் இருக்காது. ஃபோன் பண்ணியுமா, மாலை ஓட்டிருக்கே தெரியும்ல, நான் ஃபோன் பண்ணுன்னு சொன்னியாமே, வா, இவ்வளோதான், வான்னு மட்டும் எங்கள் அண்ணன் சொல்லிட்டானா, என் வீட்டுக்காரரே என் பிள்ளைகளை கூப்பிட்டு போயிருந்தேன். நான் எங்கள் அண்ணனுக்கு 2 வயசில் ஒரு பிள்ளை இருக்குது, தூக்கி வச்சுருக்கேன் என் மடியில், வெளியே போயிருதுன்னு வைங்க. நான் வேமா போய் அலசேன். எங்கள் மைனி வந்து எண்ணத்தை போட்டு அலசுவ, போய் ஒரு சேலை எடுத்துக்கட்டு, பச்சை கலர் ப்ளவுஸ் போட்டிருக்கியா, சட்டை போட்டிருக்கியா, அந்த மஞ்சள் கலர் பட்டு சேலை எடுத்துக்கட்டு. மஞ்சள் கலர் சேலை டேலி ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு தானே சண்டை ஓட்டம். அந்த சேலை எடுத்து நானே கட்டிட்டேன். பூக்குழியில் எங்கள் அண்ணன் இறங்குது, நான் உட்காந்து அழுகிறேன். நான் அழுகிறதே எங்கள் மதினி பார்க்கு, எங்கள் அம்மா பார்க்கா. இம்பிட்டு பாசத்தை மனசில் வச்சுக்கிட்டு தான் சண்டை ஒட்டியலான்னு கேட்கா. எங்கள் அண்ணன் வந்த உடனே சொல்லுதாங்க, வீட்டில் எல்லாரும் சொல்லுதாங்க, ஏய் நீ உள்ளே இறங்குதான்னு தெரிஞ்சோடனே உன் தங்கச்சி மூசு மூசுன்னு அழுகுதாளேன்னு சொல்கிறாங்க. எங்கள் அண்ணன் என்னையை பார்த்துட்டு லேசாக கண்ணு கலங்குது. ஏதோ ஒரு சண்டை அங்கே முடிஞ்சிருது பார்த்தீங்களா? ஒரு திருவிழாவில் முடிஞ்சிருதுல்ல. கடவுளை நோக்கி நம்ம இருக்கிற விரதத்தில், கடவுளை நோக்கி நமக்கு இருக்கிற சிந்தனையில் ஒரு பெரிய சண்டை முடிஞ்சிருச்சு. கோயில் கூடாதுன்னா இந்த சண்டை கோர்ட்டுக்கெல்லாம் போவோம். யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த கோயில் இல்லை அப்படின்னா இதே சண்டை கோர்ட்டுக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்போ இந்த கோயில் எதற்காக அப்படின்னா மனிதனை நினைப்பதற்காகத்தான் கோயில்.